யோசுவா புத்தகம் சொல்கிற விசுவாச பாடங்களில கடைசி அதிகாரமாகிய 24ஆம் அதிகாரத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களிடத்தில் இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று யோசுவா அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அந்த வேண்டுகோளானது உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. அக்காலத்தில் உடன்படிக்கை பண்ண விரும்புகிற ஒரு பேரரசர் தன்னுடைய சிற்றரசர்களோடு அவ்வாறு செய்யும்போது என்னென்ன அம்சங்கள் எல்லாம் அவற்றில் இருக்குமோ அவையெல்லாம் யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த பேரரசர் யார், சிற்றரசர் யார், உடன்படிக்கையின் நிபந்தனைகள் என்ன, கீழ்ப்படிந்தால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமும் மீறுதலின் சாபங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த உறுதிமொழிக்கு சாட்சிகள், உடன்படிக்கையை உறுதிப்படுத்துதல், எதிர்காலத்திற்காக ஆவணத்தை எழுதி வைத்தல் ஆகிய எல்லா அம்சங்களும் யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்றன. அவற்றை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் எங்கள் கடமைகளை மறைக்கிற சமயங்களில் அவற்றை எங்களுக்கு நினைப்பூட்டுகிற எங்கள் தேவனே, அவற்றை நாங்கள் மனப்பூர்வமாக செயலில் காட்ட எங்களுக்கு உதவி அருளும். இன்றைய வேத ஆராய்ச்சியில் எங்கள் கண்களை திறந்தருளும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம், பரமபிதாவே, ஆமேன். ஈசாப்பு கதைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. மிருகங்களை வைத்து மனிதர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றிய முக்கியமான கருத்துக்களை அவர் கதைகளாக எழுதியிருக்கிறார். ஒரு கதையில ஒரு நாயும் நரியும் சந்தித்துக் கொள்ளும். இந்த நாய் நன்றாக சாப்பிட்டு கொழு கொழு என்று இருக்கும். நரி அப்படி இல்லை. நரி தன் சாப்பாட்டிற்காக அலைய வேண்டியது இருக்கும். சில சமயங்களில் அதற்கு சாப்பாடு கிடைக்காது. ஆனால் நாயின் நிலை அப்படி இல்லை. தன்னுடைய எஜமான் வீட்டில் அதற்கு எல்லாம் ஏராளமாக குறைவில்லாமல் கிடைத்தது. அதனால் இந்த நாய் இந்த நரியை பார்த்து, நீ ஏன் உணவுக்காக கஷ்டப்படுகிறாய், என்னோடு வா, என் எஜமானிடத்தில் நான் உன்னை அறிமுகம் செய்து வைக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் என்று பார், நீ அங்கே வந்தால் வேளைக்கு நல்ல உணவு கிடைக்கும், கரிசோறு கிடைக்கும், அதனால நீ அங்கே வந்தால் நீயும் நன்றாக இருக்கலாம் என்று நரியை அழைத்தது. நரிக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் உன்னோடு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நாயின் கழுத்தில் இருந்த பட்டையை பார்த்து, இங்கே ஒரு பட்டை இருக்கிறது, சங்கிலி இருக்கிறது, இது என்ன என்று நாயிடத்தில் நரி கேட்டது. நாய் சொன்னது, இந்த பட்டை என் எஜமான் என் கழுத்திலே கட்டியிருக்கிறார். இந்த சங்கிலினால் என்னை அங்கே ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்பார்கள். என் எஜமான் எப்பொழுது என்னை அவிழ்த்து விடுகிறாரோ அப்பொழுது நான் வெளியே செல்ல முடியும். அவர் கட்டி போட்டிருந்தால் நான் அங்கேயே இருக்க வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாய் சொன்னது. உடனே நரி சொன்னது, இல்லை இல்லை, நான் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், என்னை யாரும் தடை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு உன் போன்று ஒரு அடிமை வாழ்க்கை வாழ நான் விரும்பவில்லை. நான் சுயாதீனத்தை விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று அந்த நரி சொல்லிவிட்டு போயிற்று என்பதுதான் கதை. சுயாதீனம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. தேர்ந்தெடுக்கும் உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எவரும் எவரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அவரவர் தாங்கள் செய்கிற தீர்மானங்களின் பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது இருப்பதினால தாங்களாக செய்கிற தீர்மானத்தின்படிதான் அவர்கள் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அது உங்களுடைய விருப்பம். நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார். ஆம், கர்த்தரை சேவித்தல் என்பது கட்டாயத்தினால் வருகிறதாக இல்லாமல் நாம் மனப்பூர்வமாக செய்கிற ஒன்றாக இருக்க வேண்டும். நமக்கு அதில் விருப்பம் இல்லை என்றால் தேவனை விட்டு நாம் பிரிந்து சென்று விடலாம். தேவன் எவரையும் கட்டாயப்படுத்த விரும்புவது இல்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்தால் தேவன் மட்டுமே தங்கள் ராஜா என்பதை அவர்கள் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டியது இருந்தது. அதனால கடந்த காலத்தில் தேவன் அவர்களை நடத்திய விதத்தை முதலாவதாக யோசுவா சொல்லுகிறார். நீங்கள் அங்கே இருந்தீர்கள் என்கிறார். ஆம், தேவன் நடத்தின சமயங்களில், அவர்களுக்கு உதவி செய்த சமயங்களில் அவர்கள் அங்கே இருந்தார்கள்.
இது மிகவும் மிகவும் முக்கியமான கருத்தாகும். உங்களை நடத்தின பேரரசராகிய கர்த்தராகிய தேவன் தொடர்ந்து உங்களை நடத்துவதற்கு விரும்புகிறார். அவருடைய வழிநடத்துதலின்படி நீங்கள் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்கள் விருப்பப்படி செல்வதற்கு நீங்கள் தீர்மானித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால நீங்கள் சரியான தீர்மானத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேல் மக்களிடத்தில் யோசுவா கேட்டுக்கொள்கிறார். அக்காலத்தில் சீகேம் என்கிற இடத்தில்தான் ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்திருந்தார்கள். கோத்திரத்தார் எல்லோரையும் அங்கே அவர் அழைத்தார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் வந்தார்கள், தலைவர்கள் வந்தார்கள், நியாயாதிபதிகள் வந்தார்கள், அதிபதிகள் வந்தார்கள், மற்ற ஜனங்கள் வந்தார்கள். எல்லோரும் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நிற்கிறார்கள். பேரரசரின் சந்நிதியிலே சிற்றரசர்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த சிற்றரசர்களிடத்தில் தேவனுடைய பிரதிநிதியாக யோசுவா பேசுகிறார். இந்த சீகம் என்பது இஸ்ரவேல் தேசத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான இடம். ஆபிரகாம் சீகேமுக்கு வந்தபோது நாட்டை குறித்த வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே அவர் ஒரு பலிபீடம் கட்டினார் என்று வேதாகமம் சொல்கிறது. யாக்கோபும் சீகேமில் கூடியிருந்தார், நிலமாகினார், பலிபீடம் கட்டினார் என்றெல்லாம் வேதாகம் சொல்கிறது. அங்கேதான் அவருடைய மகளாகிய தீனாளை சீகேமின் இளவரசன் தீட்டுப்படுத்தினான். அதனாலே கலவரம் உண்டாயிற்று என்பதையும் நாம் வாசிக்கிறோம். அதன் பிறகு யாக்கோபின் குடும்பத்தார் வைத்திருந்த சிலைகளை எல்லாம் சீகேன் அருகே புதைத்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசம் வந்தபோது அந்த சீகேம் மலையின் இருபுறமும் இருக்கிற ஏபால் மலை, கெரிசிம் மலை, அந்த இரண்டு மலைகளுக்கும் இடையில ஆசீர்வாதங்களும் சாபங்களும் வாசிக்கப்பட்டன என்பதையும் யோசுவா புத்தகம் நமக்கு சொல்கிறது. நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இந்த சீகேமானது லேவியரின் நகரமாக ஏற்படுத்தப்பட்டது. அடைக்கல பட்டணமாகவும் அது நியமிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த சீகேமிலே உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார்கள். யாரை சேவிப்பீர்கள்? நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள் என்று அழைக்கிறார். தனி மனிதனுடைய தீர்மானம் மிகவும் மிகவும் முக்கியமானது. நாம் என்ன தீர்மானிக்கிறோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த புத்தகம் முடியும் போது யோசேப்பின் எலும்புகள் சீகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டதாகவும் வேதாகம் சொல்கிறது. இந்த உடன்படிக்கையை விரும்புகிற பேரரசர் சிற்றரசர்களின் நன்மைக்காக இந்த உடன்படிக்கையை செய்கிறார். பொதுவாக உலகத்தில் ஒரு பேரரசன் தன்னுடைய சிற்றரசர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது தன்னுடைய நன்மைக்காக அதை செய்வார். ஆனால் இங்கே இந்த பேரரசரோ சிற்றரசர்களாகிய நம்மோடு கூட செய்து கொள்கிற உடன்படிக்கையானது நம்முடைய நன்மைக்காக செய்யப்படுகிற ஒன்று என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இந்த சிற்றரசர்களுக்கு இந்த பேரரசர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை முதலாவதாக யோசுவா பட்டியலிடுகிறார். உங்களுடைய முற்பிதாவாகிய தேராகி என்பவன் நதிக்கு அப்புறத்தில் வேற தேவர்களை சேவித்தார். அங்கிருந்து நான் ஆபிரகாமை அழைத்தேன், அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்கின் மகனாகிய ஏசாவுக்கு சேயின் மலை தேசத்தை கொடுத்தேன். நீங்கள் எகிப்தி சென்றீர்கள். எகிப்திலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்காக நான் எகிப்தியரை வாதித்தேன். பிறகு அங்கே இருந்து உங்களை புறப்பட பண்ணினேன். உங்களை எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தேன். அவர்களை உங்கள் முகத்து நின்று அழித்து விட்டேன். பிலேயாம் என்பவனை வைத்து உங்களை சபிப்பதற்கு மோவாபிய அரசன் முயன்றான். ஆனால் பிலேயாமின் கையிலிருந்து உங்களை நான் தப்புவித்தேன். அந்த பகைவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தேன். நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அதன் மூலமாக அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். இது பார்த்த எல்லாம் யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற வசனங்களின் சுருக்கம்தான். என்ன சொல்கிறார்? நான் அழைத்தேன், நான் கொடுத்தேன், நான் அனுப்பினேன், நான் வாதித்தேன், நான் புறப்பட பண்ணினேன், தப்புவித்தேன், நான் அழித்து விட்டேன், நான் ஒப்புக் கொடுத்தேன். என்ன சொல்கிறேன்? நான் இவற்றை எல்லாம் உங்களுக்காக செய்திருக்கிறேன். இவையெல்லாம் உங்களுடைய சாதனை இல்லை, நான் உங்களுக்கு செய்தவை என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். நேற்று தேவன் உண்மையாயிருந்தார் என்றால் நாளையும் அவர் உண்மையாயிருப்பார்.
அவர் கடந்த காலத்தில் நம்மை நடத்தின விதத்தை நினைவுகூர்வது எதிர்காலத்தை பற்றிய பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுவரை நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்துவார், நமக்கு எந்த குறைவும் இருக்காது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். புலம்பலில் எரேமியா சொல்கிறார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. புரிகிறதா? சஞ்சலப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தால் அவர் அதை செய்கிறார். அது நம்முடைய நன்மைக்காக செய்கிறார். அது அவருக்கு பிரியமானது இல்லை. மனப்பூர்வமாய் ஆண்டவர் அப்படி செய்வது இல்லை. கடந்த காலத்தில் நன்மைகளை செய்து வந்த தேவன் சில சமயங்களிலே நமக்கு கஷ்டங்களை தருவது போல நமக்கு தெரியலாம். அவையெல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த தேவனை முற்றிலுமாக நாம் நம்புகிறவர்களாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். நேற்று உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்யாமல் விட்டு விடுவாரா? நாளைக்கும் நிச்சயமாக அவர் உதவி செய்வார். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததென்றால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையுள்ளவர் என்றால் நம்பத்தகுந்தவர் என்ற அர்த்தம். அவர் நம்பத்தகுந்தவராக இருப்பதனால நாம் எப்படி இருக்கலாம்? இந்த கேள்விக்கான பதிலையும் யோசப் சொல்லுகிறார். நாம் உத்தமமானவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் என்று 14ஆம் வசனம் துவங்குகிறது. அதற்கு முன்னராக தேவன் இவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் பட்டியலிட்டுவிட்டு ஆகையால் என்று ஆரம்பிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நம்பத்தகுந்த தேவன் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள், அவரை உத்தமமாய் சேவியுங்கள், அவரை உண்மையாய் சேவியுங்கள், வேற தேவர்களை அகற்றிவிடுங்கள், கர்த்தரை மாத்திரம் சேவியுங்கள் என்று சொல்கிறார். பயப்படு, உத்தமமாய் சேவி, உண்மையாய் சேவி என்பது யோசுவா அந்த மக்களிடத்தில் சொன்ன முக்கியமான கருத்துகளாகும். இவைதான் உடன்படிக்கையின் நிபந்தனைகளாக இருக்கின்றன. கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொன்னார். எதற்காக பயப்பட வேண்டும்? அவர் நம்மை அழித்து விடுவாரா? நம்மை கொன்று விடுவாரா? அநேகர் தேவனுக்கு பயப்படுவது இப்படிப்பட்ட பயமாகத்தான் இருக்கிறது. நான் அவர் விரும்புகிறபடி செய்யாவிட்டால் அவர் எனக்கு கஷ்டத்தை கொடுப்பார், அல்லது நான் நேசிக்கிறவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் என்று நாம் தவறாக அவரை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று அவர் சொல்லும்போது அவர் விரும்புகிற பயம் வித்தியாசமானது. சங்கீதம் 130:3-4 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் கவனித்தீர் என்றால் நாங்கள் எவருமே உயிரோடு இருக்க முடியாது, எல்லாரும் அழிந்து போயிருந்திருப்போம். ஆனால் நீர் எங்களை மன்னிக்கிறீர். நீர் எங்களை மன்னிக்கிறதுனாலே நாங்கள் உமக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவர் இன்னொருவரை மன்னிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இந்த அடுத்த நபர் இவரை வேதனைப்படுத்தி இருக்கிறார். வேதனைப்படுத்தால் உடனே தண்டனை தான் கொடுக்க வேண்டும் அல்லது கஷ்டப்படுத்த வேண்டும். அதிலும் வேதனையை அனுபவித்த நபர் பலத்தவராக பெரியவராக இருந்தால் அடுத்தவருக்கு நிச்சயமாக ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடுவார். ஆனால் இந்த பெரியவராகிய தேவனுக்கு நம்மேலே அன்பு இருக்கிறதுனால அவர் தன்னுடைய வேதனையை கட்டுப்படுத்திக் கொண்டு நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். அந்த வேதனை கூட எதற்காக என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நாம் அவருக்கு முன்னராக வெறும் தூசி, குப்பை. நாம் தவறு செய்வதனாலே நமக்கு கஷ்டத்தை வருவித்துக் கொள்கிறோமே என்றுதான் அவர் வேதனைப்படுகிறாரே தவிர நாம் அவரை மதிக்கவில்லை என்பதற்காக அவர் வேதனைப்படுவதில்லை. பொதுவாக இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது, இந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது அவருடைய இடத்திலே நம்மை வைத்துக்கொண்டு நாம் பார்க்கிறோம். ஒருவர் எப்பொழுது நம்மை வேதனைப்படுத்துகிறதாக நாம் உணர்கிறோம்? நமக்கு அவர் கஷ்டத்தை தரும்போது. இன்னொருவர் கஷ்டப்படுவாரே என்று நினைத்து எப்பொழுதாவது வேதனைப்பட்டு இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு வேதனை உங்களுக்கு வந்ததென்றால் அவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம்.
அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் இந்த ஆண்டவர் நம்மில் வைத்திருக்கிறார். அவருடைய வேதனை சுயநல வேதனை இல்லை, அவருடைய வேதனை நம்மேல் இருக்கிற அன்பினாலே வந்த வேதனை. எனவே அவர் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு நம்மை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் அன்புள்ளவர் என்பதனால அவரை வேதனைப்படுத்தக்கூடாது என்பதற்காக நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். இந்த பயம், அவர் மேல் நமக்கு அதிகமான அன்பு இருந்தால் இதுவும் அதிகமானதாக இருக்கும். அவர் மேல் நமக்கு அன்பு இல்லை என்றால் இந்த பயம் வராது. எந்த அளவிற்கு அவர் மேல் நமக்கு அன்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவரை வேதனைப்படுத்தக்கூடாது என்கிற பயம் நம்மிலே இருக்கும். இப்படிப்பட்ட பயத்தை தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். உத்தமம், உத்தமம் என்பதற்கான எபிரேய வார்த்தையானது ஒரு பலிமிருகத்தை பழுதற்றது என்று விவரிக்கிற பெயரடையாக பெரும்பாலும் வருகிறது. குறைவே இல்லாதது. நம்மிடத்தில் தேவன் எப்படிப்பட்ட சேவையை எதிர்பார்க்கிறார்? குறையே இல்லாத ஒன்று. சுயநலமே இல்லாமல் நாம் அவரை சேவிக்க வேண்டும். அப்படி நாம் செய்கிறோமா என்று யோசிப்பார்கள். அவரை எதற்காக சேவிக்கிறோம்? எனக்கு தேவையானதை எல்லாம் நீர் தர வேண்டும் என்பதற்காக நான் அவரை சேவிக்கிறேன் என்றார். அது உத்தமம் இல்லாத ஒரு சேவை. அதே சமயத்தில் எதையும் எதிர்பாராமல் அவரிடத்தில் அன்புடையவர்களாக நாம் மாற முடியும் என்றால் அது உத்தமமான சேவையாக இருக்கும். எதற்காக அப்படிப்பட்ட ஒரு சேவையை நாம் அவர்களுக்கு செலுத்த வேண்டும்? அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அவருடைய பெரியது. நமக்காக மறுத்திருக்கிறார். நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றிருக்கிறார் என்பதை உணரும் போது நம்முடைய அன்பு உத்தமமான அன்பாக இருக்கும். அது உண்மையுள்ளதாகவும் இருக்க வேண்டும். உண்மை என்றால் நம்பகத்தன்மை என்ற அர்த்தம். அதாவது நிலைத்தன்மை, ஸ்திரத்தன்மை, மாறுபடாத ஒரு தன்மை. எந்த சூழ்நிலையிலும் அவரை நேசிக்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக நான் வாழ வேண்டும். யோசுவா ஏன் இப்படி சொன்னார்? இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தால் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸ்தேவான் சொல்கிறார், நீங்கள் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு உங்கள் கையின் கிரியைகளை நீங்கள் களி கூர்ந்தீர்கள் என்று சொல்கிறார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம். யாத்திரா 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 10 கற்பனை பலகையை வாங்குவதற்காக மோசே மலைக்கு சென்ற போது இங்கே ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதற்கு பண்டிகை கொண்டாடினார்கள். பண்டிகை கொண்டாடும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? கர்த்தருக்கு பண்டிகை, யெகோவாவுக்கு பண்டிகை என்று சொன்னார்கள். வணங்குவது கன்றுக்குட்டி, ஆனால் சொன்னது யெகோவாவுக்கு பண்டிகை. இப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளாக நாம் விழுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று நாம் சொல்லலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு என்ன ஆயிற்றாம்? நான் உங்களை விட்டு விலகிவிட்டேன். நான் உங்களை விட்டு விலகிவிட்டதனால் நீங்கள் வான சேனைகளுக்கு ஆராதனை செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். வனாந்தரத்தில் இப்படி நடந்ததாக வேதாகம் சொல்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதங்கள், எவ்வளவு பெரிய வழி நடத்துதல். தினமும் மன்னா பொழிகிறது. 6வது நாளில் 2 மடங்கு பொழிகிறது. 7வது நாளில் மன்னா வருவது இல்லை. ஆனால் அன்றைய தேவைக்கான மன்னாவை ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வான சேனைக்கு ஆராதனை செய்தார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டில் தேவன் இதை சொல்லும்போது ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை தான் மேற்கோளாக காட்டுகிறார். நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலோகினுடைய கூடாரத்தை சுமந்தீர்களே. திரையில் அந்த படத்தை பாருங்கள். இதுதான் மோலோகுடைய சுரூபம். 40 ஆண்டுகள் தினமும் ஆண்டவரத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்த அந்த ஜனங்கள் மோலோகினுடைய கூடாரத்தை சுமந்தார்கள் என்பது எவ்வளவு வேதனையான ஒரு அனுபவம் என்று யோசித்து பாருங்கள். உங்கள் தேவனாகிய ரெம்பான் எனும் நட்சத்திர சுரூபத்தையும் சுமந்தீர்களே. இன்னும் அதிர்ச்சியாக இருக்கிறதா?
படத்தில் பாருங்கள், அந்த நட்சத்திர சுரூபம் எப்படி இருக்கும் என்பது அங்கே காட்டப்படுகிறது. இந்த நட்சத்திர சுரூபத்தை ரெம்பான் என்று வேதாகமம் அழைக்கிறது. மோளோகு, ரெம்பானை பற்றி விவரங்கள் நமக்கு அதிகம் தேவையில்லை, அது முக்கியமில்லை. இப்படிப்பட்ட நன்மைகளுக்கு மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களை நம்பினார்கள் என்றால் எந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். எசேக்கியேலிடம் பாபிலோன் அருகே இருந்த யூதர்கள் அவரை பார்க்க வந்த சமயத்தில் அவர்களை பற்றிய சில உண்மைகளை தேவன் சொல்லுகிறார். அவர்கள் என்றால் வந்தவர்கள் இல்லை, பொதுவாக இஸ்ரவேல் தேசத்தை பற்றிய உண்மைகள். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தில் இது இருக்கிறது. இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்தபோது விக்கிரகங்களை வணங்கினார்கள். நாம் நினைக்கலாம், யாக்கோபும் யோசேப்பும் முற்பிதாக்களாக இருந்த அந்த கூட்டத்தார் தேவனை மாத்திரம் வணங்கியிருப்பார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் விக்கிரகங்களை வணங்கினார்கள். ஏற்கனவே பார்த்தோமே, யோசேப்போடு கூட இருந்த மக்களே விக்கிரகங்களை வைத்திருந்தார்கள். சீகேமுக்கு அருகே அவற்றையெல்லாம் குழி தோண்டி யாக்கோபு புதைத்தார் என்று நாம் வாசித்திருக்கிறோமே. நகைகளை புதைத்தார் என்பதுதான் நம்முடைய கண்களுக்கு பெரியதாக தெரியும். ஏன் அந்த நகைகளை புதைத்தார்? அந்த நகைகளில் விக்கிரக உருவங்கள் இருந்தன, அதற்காகத்தான் அவற்றை புதைக்கும்படி சொன்னார். இன்றைக்கும் பல விக்கிரகங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிறோமா? இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் இருந்த காலத்திலும் விக்கிரகங்களை வணங்கினார்கள் என்பது 10ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. கானானுக்கு வந்த பிறகும் விக்கிரகங்களை வணங்கினார்கள் என்பது 27ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. விக்கிரகங்களை வணங்காத காலம் என்பது இஸ்ரவேலுடைய வரலாற்றில் அந்நாட்களிலே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனிடத்தில் முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்காதபடிக்கு நம்முடைய கவனத்தை சிதறச் செய்கிற காரணிகள் பல இருக்கின்றன. ஒரு சிலவற்றை யோசித்து பாருங்களேன். லௌகிய கவலைகள், மன அழுத்தங்கள். மார்க் 4:19 இது பற்றி இயேசுவானவர் சொன்னார். பணத்தின் மீது உள்ள ஆசை மத்திய 6:24 பார்க்கிறோம். ஊடக கவன சிதறல்கள், அவரை தவிர வேற காரியங்களை பார்க்கிற தன்மை ஊடகங்களில் ஈடுபடுவதன் மூலமாக இப்பொழுது நம்மை பாதித்துக் கொண்டிருக்கிறது. பாவ வழக்கங்கள், சமரசங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்கின்றன. ஏசாயா 59:2. மனித உறவுகளை முன்னிலைப்படுத்தி தேவனை மறந்து விடுகிறோம். மத்தேயு 10:37. அதிக தன்னம்பிக்கை, சுய நிறைவு மனப்பான்மை பலரிடத்தில் காணப்படுகிறது. நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். வெளிப்படுத்தல் 3:17. தேவன் இல்லாமல் செய்யப்படும் நல்ல செயல்கள் கூட பாவம்தான். லூக்கா 10:41. எதிர்காலம் பற்றிய பயம் பல சமயங்களில் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. மத்தேயு 6:34. இந்த பட்டியலை நாம் பெரியதாக போட்டுக்கொண்டே போகலாம். யோசித்து பாருங்கள். தேவனை விட்டு விலகச் செய்கிற காரணிகள் என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் மேல் உண்மையான அன்பு இருந்ததென்றால் இந்த காரணிகள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த உண்மையான அன்பிற்கு தன் உரிமை, சுய விருப்பம் மிகவும் அவசியமானதாகும். அதனாலே சேவிப்பது உங்கள் விருப்பம் என்று யோசுவா சொல்லுகிறார். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், மீறினால் சாபங்கள். ஆனால் இவற்றையெல்லாம் தீர்மானம் செய்யப் போகிறது நீங்கள் தான். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிக்கப் போகிறீர்கள்? யோசுவா ஒரு உத்தமமான தலைவர். மக்களின் சுயாதீன சித்தத்தை அவர் மதித்தார். இஸ்ரவேலர்கள் கட்டாயத்தால் அல்ல, சுயாதீன சித்தத்தால் கர்த்தரை ஆராதிப்பதையே அவர் விரும்பினார். இன்றைக்கும் அப்படித்தான். யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட கட்டாயப்படுத்தப்பட்ட அன்பை தேவன் விரும்பவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களின் நிலையை உணர்ந்திருந்த யோசுவா தேவன் எப்படி செயல்படுவார் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய நிலை எனக்கு தெரியும், நீங்கள் கர்த்தரை சேவிப்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் எரிச்சல் உள்ளவர். இந்த பரிசுத்தம், எரிச்சல், இந்த இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒருவர் நம்மை பாதிக்கக்கூடிய காரியத்தை செய்தால் நமக்கு எரிச்சல் வரும். ஆனால் அவர் பரிசுத்தம் உள்ளவர், வித்தியாசமானவர். பரிசுத்தம் என்றால் வித்தியாசம், அவர் வித்தியாசமான தேவன். அவருடைய எரிச்சல் எப்படிப்பட்டது? நாம் நமக்கு வேதனையை தரக்கூடிய காரியங்களை செய்தால் அவருக்கு எரிச்சல் வருகிறது.
இதை உணரும்போது தான் அவரின் மேல் நமக்கு இருக்கிற அன்பு வளருகிறது. நீங்கள் இப்படியே மீறி சென்றால் தேவன் உங்களை மன்னிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் தெரிந்து உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். அவர் இப்படி செய்வதாக நமக்கு தெரிகிறது. அதைத்தான் இங்கே யோசுவா வருத்தத்தோடு சொல்கிறார். அவர் நமக்கு தீமை செய்வார், நம்மை நிர்மூலமாக்குவார். எப்படி அது நடக்கிறது தெரியுமா? அவர் நம்மை விட்டு விலகும்போது இவையெல்லாம் நமக்கு நடக்கின்றன. அவர் நம்மை விட்டு விலகுவதனால்தான் இந்த தீமைகள் கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது என்பதனாலே தேவன் இதை செய்வார் என்று அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் அந்நிய தேவர்களை சேவிக்கும் போது மற்றவர்களையும் உபத்திரவப்படுத்துகிறோம். இன்றைக்கு ஒருவேளை வேற தெய்வங்களின் பெயரை சொல்லியோ வேற விக்கிரகங்களின் பெயரை சொல்லியோ நாம் எதையும் அடங்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மையே ஒரு கடவுளாக நினைத்து நாம் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களை பற்றி கேவலமாக பேசுவது, மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வது, மற்றவர்களை துன்பப்படுத்துவது, இவையெல்லாம் நாம் செய்து கொண்டே இருந்தால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அவையெல்லாம் நமக்கு கிடைக்கும். தேவன் அன்புள்ளவர் என்று சொல்கிற அதே சமயத்தில் தேவன் நியாயமுள்ளவர் என்பதையும் வேதாகமம் சொல்கிறது. எனவே தேவன் இப்படி செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று யோசுவா சொல்கிறார். ஜனங்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் என்றார்கள். மிகவும் நல்லது. தேவனை சேவித்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை சேவித்தால் உறுதியான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் கீழ்ப்படிய தவறுவதின் விளைவுகள் மோசமானவை. பாவ மன்னிப்பு மனுக்குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை அல்ல. என்னை நீர் மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்றெல்லாம் நாம் அவரிடத்தில் சொல்ல முடியாது. அது கிருபை. அந்த கிருபையை நம் மற்றவரிடத்தில் காட்ட ஆயத்தமாக இருந்தால்தான் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல இஸ்ரவேலரின் தீர்மானம் அவர்களுடைய சொந்த தீர்மானமாக இருக்க வேண்டும், கட்டாயப்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, மனிதர் தங்கள் சொந்த பலத்தால் தேவனை சேவிக்க முடியாது. உடன்படிக்கை நிபந்தனைகளுக்கு எந்திரத்தனமாக கீழ்ப்படிவதனால் தேவனை சேவித்து விட முடியாது. ரட்சிப்பின் தேவனுடன் தனிப்பட்ட உறவு வைப்பதால் தான் முடியும். இதையெல்லாம் நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டாம். தேவன் சொன்னபடி நடப்பது நிச்சயம். அதுக்கு தேவன் சாட்சிகளையும் வைத்தார். 2 சாட்சிகளை இங்கே பார்க்கிறோம். முதல் சாட்சி இஸ்ரவேல் மக்கள் தான். நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்று இஸ்ரவேலர் சொன்னபோது, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். நாங்களே சாட்சிகள் என்று அவர் பதிலும் சொன்னார்கள். அவரை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று இந்த வசனத்தில் யோசுவா சொல்லுகிறார். ஆனால் உபாகமத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம்? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். யோசுவா சொல்கிறார், நீங்கள் அவரை தெரிந்து கொண்டீர்கள். மோசே சொல்கிறார், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது யார்? தேசமாக அவர்களை ஊழியத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளாக தங்கள் பிதாவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு வேலையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த வேலைக்கு அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த தேசத்தார் எல்லோரும் அப்படிப்பட்டவர்களாக இல்லை. அதற்கு காரணம் அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதல். தேசமாக அனைவரையும் தேவன் தெரிந்து கொண்ட போதிலும் அந்த தேசத்தில் இருந்த அத்தனை பேரும் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் மோளோகுடைய கூடாரத்தையும் ரெம்பான் எனும் நட்சத்திர சொரூபத்தையும் அவர்கள் சுமந்து சென்றார்கள். இன்றைக்கும் மோளோகுடைய கூடாரம் நம் மத்தியில் இருக்கிறதா? ரெம்பான் நட்சத்திரத்தை நாம் சுமந்து செல்கிறோமா? இந்த வார்த்தைகள் நமக்கு எச்சரிப்பு மிகுந்த வார்த்தைகளாக இருக்கின்றன. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாக இருந்தாலும் அந்த சபையில் இருக்கிற அனைவரும் தேவனை
தெரிந்து கொள்ளவில்லை என்பது ஒரு வேதனையான உண்மை. எனவே நாம் பேசுகிற வார்த்தைகளே நமக்கு எதிரான சாட்சிகளாக இருக்கின்றன. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு சாட்சியையும் அங்கே யோசுவா வைக்கிறார். ஒரு பெரிய கல்லை எடுத்து சீகேமில் இருந்த பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் அதை நாட்டி, இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்க கிடவுது என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் என்று சொன்னார். சீகேமின் அருகே இருக்கிற படத்தில் காட்டியிருக்கிற கல் அப்படிப்பட்ட ஒரு கல் தான் என்று சொல்கிறார்கள். இங்கே நினைவு கூறுதல் அவசியமாக இருக்கிறது. அந்த கல்லை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு ஒன்று நினைவிற்கு வந்திருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறோம், அதற்கு இது சாட்சி. அப்படி நாம் நினைவு கூறும்போது தான் மற்றவர்களும் தேவனை நினைவு கூறுவார்கள். சங்கீதம் 22:27 பாருங்கள். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் தொழுது கொள்ளும். நினைவு கூறும்போது கர்த்தரிடத்திலே நாம் திரும்புகிறோம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைவு கூர்ந்தால் கர்த்தரிடத்தில் திரும்பினவர்களாக நாம் வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. இப்படி செயல்படுகிற ஒரு தேவனை நாம் விக்கிரகமாக பார்க்கலாமா? விக்கிரக ஆராதனை ஆபத்து நிறைந்தது. விக்கிரக ஆராதனை என்று சொல்லும் போதெல்லாம் பிற தெய்வங்களுக்காக செய்யப்பட்ட சிலைகளைத்தான் நாம் யோசிக்கிறோம். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னபோது பிற தெய்வ வழிபாடுகளை அதிலே அவர் கண்டித்து விடுகிறார். இரண்டாவது கற்பனையில் விக்கிரகத்தை செய்யக்கூடாது என்று சொன்னபோது தம்மை அவர்கள் ஒரு விக்கிரகமாக பார்க்கக்கூடாது என்பதைத்தான் வலியுறுத்துகிறார். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் யார் பக்கம் இருக்க வேண்டும்? யோசுவா சொல்வதை பாருங்கள். அப்படி அவரே நீங்கள் சேவிப்பீர்கள் என்றால் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றி விடுங்கள். அவரே சேவிப்போம் என்று சொல்லுகிற அந்த சமயத்திலும் அவர்கள் மத்தியிலே அந்நிய தேவர்கள் இருந்திருக்கிறார்கள். புரிகிறதா? சத்தியமேகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிற நாமும் அந்நிய தேவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். யார் அந்த அந்நிய தேவர்கள்? யோசித்து பாருங்கள். அவரை தவிர வேறு எவரையும் எதையும் முக்கியப்படுத்தினாலும் அவையெல்லாம் அந்நிய தேவர்கள் தான். பல சமயங்கள் அப்படித்தானே செய்கிறோம். இந்த அந்நிய தேவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம். அந்த அந்நிய தேவர்கள் பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். அந்த அந்நிய தேவர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். தேவனை நம்புவதற்கு பதிலாக வேறு எதை நம்பினாலும் அவர்கள் நமது மத்தியிலே அந்நிய தேவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று நாம் சொல்வோம் என்றால் இந்த அந்நிய தேவர்களை நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். திருப்பு என்பதற்கான எபிரேய வார்த்தை நீளச்சை என்றும் வளையச்சை என்றும் மொழிபெயர்க்கலாம். மனதை திருப்பு என்றால் மனதை வளையச் செய்ய வேண்டும். அது போகிற திசையிலிருந்து நேரெதிராக திரும்பி தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய சத்தத்திற்கு வளைந்து காது கொடுக்கிற தன்மை பாவ மனித இருதயத்தில் இயல்பாக கிடையாது. அப்படி சாய்க்க வேண்டும் என்றால் நாம் மனதார தீர்மானிக்க வேண்டும். அது நம்முடைய வேலை. மனதார அவர் பக்கம் திரும்பும்போதுதான் இந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவர் பார்க்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். அவர் கேட்கிறார். வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். அவர் பேசுகிறார். தாம் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார், செயல்படுகிறார். புரிகிறதா? அவர் பார்க்கிறவர், கேட்கிறவர், பேசுகிறவர், செய்கிறவர். அவர் பார்க்கவில்லை, கேட்கவில்லை, பேசவில்லை, செய்யவில்லை என்று நாம் நினைத்தோம் என்றால் அவரை விக்கிரகமாக பார்க்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் இவற்றையெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு தாழ்மை இருக்க வேண்டும், மனதிலே எளிமை இருக்க வேண்டும், தேவனை முழுவதுமாக நம்ப வேண்டும். அப்படி நாம் இருக்கிறோமா?
நம் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்கள் யாரெல்லாம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு தேவனோடு உள்ள உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருந்தால் முடிவு வித்தியாசமானதாக இருக்கும். எப்படிப்பட்டதாக இருக்கும்? சிறப்பாக முடியும் என்று யோசுவா புத்தகம் நமக்கு காட்டுகிறது. உடன்படிக்கையின் 6வது அம்சம் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துதலாகும். அந்தபடி யோசுவா அந்நாளிலே சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். அந்த உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள். பிரமாணம், நியாயம். பிரமாணம் என்றால் நியமித்தல் என்ற அர்த்தம். நியமம், ஒதுக்கப்பட்ட பங்கு. அவர்களுக்கென்று ஆசீர்வாதத்தை அவர் ஒதுக்கி வைக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடன்படிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அது நியாயமாக ஏற்படுத்தினான். நியாயம் என்றால் பங்கு பெறுவோருடைய உரிமை, சலுகை, தண்டனை. உடன்படிக்கையை நம்பினால் அது உரிமை, சலுகை கிடைக்கும். உடன்படிக்கையை நம்பவில்லை என்றால் தண்டனை கிடைக்கும். பிரமாணமும் நியாயமும் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கையின் அம்சங்களில் நினைவுக்காக ஒன்றையும் செய்கிறார். எதிர்காலத்திற்காக ஆவணத்தை எழுதி வைத்தார். ஏற்கனவே சாட்சிகளை வைத்தார். சாட்சிகளை வைத்தது மாத்திரமில்லை, எழுத்து பூர்வமாகவும் அதை எழுதி வைத்தார் என்று யோசுவா புத்தகத்தில் வாசிக்கிறோம். எல்லா காலத்திலும் பார்த்து புரிந்து கொள்வதற்கு ஏற்பாடு. இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதினார். யோசுவா 24-26. அதற்கு பிறகு எல்லோரையும் அவரவர் சுதந்திரத்துக்கு அனுப்புகிறார். 110 வயதில் யோசுவா மரிக்கிறார். அங்கே அவர்களுடைய நிலப்பகுதியில் அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். யோசேப்பின் எலும்புகளை சீகேமில் அடக்கம் பண்ணினார்கள். ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரும் மரணமடைந்தான், அவனையும் அடக்கம் பண்ணுகிறார்கள். அந்த தேசம் அவர்கள் சொந்தமான தேசமாக மாறியது. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேலரில் அநேகர் கர்த்தரை சேவிப்பது எதன் அடிப்படையில் இருந்தது என்பதை இந்த வசனம் சொல்கிறது. தேவனை அறிந்தவர்கள் அவரை சேவித்தார்கள். நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்காக தேவன் செய்த சகல கிரியைகளையும் நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? யோசித்து பார்த்து சரியான தீர்மானத்தை நீங்கள் தான் செய்தாக வேண்டும். பாவத்துக்கானாலும் கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய மனதிலே தீர்மானம் செய்ய வேண்டும். முடிவு நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் செய்கிற தீர்மானத்தின் விளைவாக நம்முடைய எதிர்கால வாழ்க்கையும் அமையப்போகிறது. நெல்சன் மண்டேலா என்பவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர். அவர் வாலிபராக இருந்த காலத்தில் இனவெறி ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததினால அவரை சிறையில் அடைத்தார்கள். ரோபன் தீவு என்கிற இடத்துல 27 ஆண்டுகள் அவரை சிறையில் வைத்திருந்தார்கள். கடினமான வேலைகளை கொடுத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். கடும் கட்டுப்பாடுகள் மத்தியில் அவர் வாழ வேண்டியிருந்தது. மனித உரிமைகள் அவருக்கு மறுக்கப்பட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஒன்று சொன்னார், என் உடலை அவர்கள் சிறையில் அடைக்கலாம், ஆனால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியாது. எப்படிப்பட்ட வார்த்தை! இவர் அப்படி நடந்துவிட்டார், அவள் அப்படி செய்துவிட்டால், இன்னார் நடந்து கொண்டது சரியில்லை, அதனாலே நானும் இப்படி செய்கிறேன் என்றெல்லாம் நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டு திரிகிறோம் அல்லவா? நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. இது என்னுடைய தீர்மானம். அவர் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அவரை கொடுமைப்படுத்துகிற அதிகாரிகளிடமும் நெல்சன் மண்டேலா மிகவும் அமைதியாகவும் மரியாதையாகவும் தான் பேசுவாராம். நாம் பேசுகிறோமா? ஒரு முறை சக கைதி அவரிடத்தில் கேட்டார், இவ்வளவு அநியாயம் நடந்தும் நீங்கள் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீர்கள்? எதற்காக? அவர் சொல்கிறார், நான் வெறுப்பை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் என்னை இருமுறை சிறையில் அடைத்ததாக ஆகிவிடும். என் உடலை ஏற்கனவே சிறையில் அடைத்து விட்டார்கள், என்னுடைய மனதையும் அவர்கள் சிறையில் அடைத்து விட்டதாக ஆகிவிடும். எனவே நான் வெறுப்பை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிறேன்.
அவர் செயல்பட்ட விதத்தை அங்கிருந்த அதிகாரிகள் பார்த்தார்கள். காலம் செல்ல செல்ல சில காவலர்களின் மனமும் மாறியது. ஒரு சிலர் மண்டேலாவை மரியாதையுடன் நடத்த தொடங்கினார்கள். மண்டேலா தனது வெளிப்புற சுதந்திரத்தை இழந்தார். ஆனால் தனது தேர்வும் செய்யும் சுதந்திரத்தை ஒருபோதும் இழக்கவில்லை. உடலை சிறையில் அடைக்கலாம், ஆனால் தேர்வு செய்யும் சுதந்திரம் இருந்தால் மனிதனுடைய மனம் சுதந்திரமாகவே இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்கிறார்களா? நீங்கள் தீர்மானிக்கிறீர்களா? சிறையில் இருந்த சுதந்திர மனிதன் நெல்சன் மண்டேலா. அதனாலே பின்னர் சிறையிலிருந்து விடுதலை பெற்று தென்னாப்பிரிக்காவின் அதிபராக மாறிய போது 2 இன மக்களையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்தார். எப்படிப்பட்ட மனிதர்! சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்மிடத்தில் அப்படிப்பட்ட தன்மை காணப்படுகிறதா? தேர்வு செய்யும் சுதந்திரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனெனில் கட்டாயப்படுத்துதலால் வரும் நல்லொழுக்கம் உண்மையான நல்லொழுக்கம் இல்லை. நமக்கு கொடுத்திருக்கிற உரிமையை நாம் சரியாக பயன்படுத்தி தேவன் செய்தது போல மற்றவர்களை நேசிக்கிற தீர்மானத்தை நாம் செய்வோமா? ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்களிடத்தில் இரக்கம் காட்டியது போல நாங்களும் மற்றவர்களிடத்தில் இரக்கம் காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.